தமிழ் உறவுகளே வணக்கம். கல்வியாளர் சிவப்பிரகாசம் காராளப்பிள்ளை அவர்கள் காலமானார். அவருடைய நினைவுகளை இப்பொழுது மீட்ட இருக்கின்றோம். கல்வியாளர் காராளப்பிள்ளை அவர்கள் அனலதீவை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் அவருடைய இறுதிக்கால வாழ்காலம் என்பது பிரான்ஸ் நாட்டிலேயே கழிந்திருக்கின்றது. 1984 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு புகலிடம் தேடி வந்த அவர் அங்கே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழவில்லை. எங்கெல்லாம் அவருடைய தேவை இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அவர் தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கின்றார். கல்வித்துறை சார்ந்த பணி, கலை இலக்கியம் சார்ந்த பணி, சமூக நல திட்டங்கள் தொடர்பான பணிகள் என்று பல்வேறு விடயங்களில் அவர் கவனம் செலுத்தியிருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டிலே இப்பொழுதும் அவருடைய பெயரை கூறக்கூடியதாக ஒரு கல்வி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, பாரிஸ் தமிழர் கல்வி நிலையம். இந்த கல்வி நிலையத்தின் ஸ்தாபக காப்பாளராக திகழ்ந்த கல்வியாளர் சிவப்பிரகாசம் காராளப்பிள்ளை அவர்கள் தன்னுடைய வாழ்காலம் வரை இந்த கல்வி நிலையத்தோடு தன்னுடைய பணி தொடரும் என்று கூறியிருந்தார். அதுபோலவே அவர் செயல்பட்டார் என்பதுதான் உண்மை. இப்பொழுதும் அவருடைய பெயரை அந்த கல்வி நிலையம் கூறிக்கொண்டிருக்கிறது. என்றென்றும் அந்த கல்வி நிலையம் காராளப்பிள்ளை ஆசிரியர் அவர்களுடைய பெயரை நிலைநாட்டி வைத்திருக்கும். இப்பொழுது பலர் அவரை பற்றிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற நேரத்தில் சிலரது கருத்துக்களை நாங்கள் நேரடியாகவே பெற்றுக்கொள்கின்றோம். முதலில் அவரது உறவினரும் நண்பருமான யாழ்ப்பாணம் ஈழநாடு முன்னாள் உதவி ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் எஸ்.கே. காசிலிங்கம் அவர்கள் சி. காராளப்பிள்ளை ஆசிரியர் அவர்களை நினைவூட்டுகிறார். காராளப்பிள்ளை ஆசிரியர் அவர்கள் அனலதீவை சேர்ந்தவர். நானும் அனலதீவை சேர்ந்தவன். எனது நெருங்கிய உறவினர். அவரை பொறுத்த மட்டில் அவர் ஒரு கல்விமான் என்று சொல்வதை விட அவர் ஒரு ஒரேட்டர், ஒரு பேச்சாளர். தமிழ், ஆங்கில மொழிகளில் சரளமாக மணித்தியாலக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு மனிதரை நான் கண்டதென்றால் எனக்கு வயது 75. அவரை போல ஒரு மனிதரை நான் கண்டதில்லை என்று என்னால் துணிந்து சொல்ல முடியும். அவருக்கு வயது 85. பாரிஸ் நகரிலே நடக்கக்கூடிய எந்த விழாக்களிலும் நிகழ்வுகளிலும் எந்த நிகழ்ச்சி என்றாலும் கூட காராளப்பிள்ளை ஆசிரியர் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார், கௌரவிக்கப்படுவார். என்னை பொறுத்த மட்டில் அனலதீவுக்கு கிடைத்த ஒரு பெருமையாக நான் கருதுவதுண்டு. அனலதீவு என்று சொல்ல வேண்டியதில்லை. தீவு பகுதியிலே அவருடைய சேவை புங்குடுதீவு, அனலதீவு மற்றும் குடிபெயர்ந்து வாழக்கூடிய கிளிநொச்சி உருத்திரபுரம் மகா வித்தியாலயம் அதிபராக, அனலதீவு சதாசிவ மகா வித்தியாலய அதிபராக, புங்குடுதீவு மகா வித்தியாலய அதிபராக கடமையாற்றிய பெருமைக்குரியவர் திரு காராளப்பிள்ளை அவர்கள். அவரை பொறுத்த மட்டில் குறிப்பாக சொல்வதென்றால் அவர் ஒரு மனிதநேயமுள்ள ஒரு மனிதன். சகல தரப்பினரோடும் அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு, நட்பு, தொடர்புகள் எல்லாம் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராகவே அவரை நான் இனம் கண்டேன். அனலதீவிலிருந்து இந்தியா பச்சேப்பா கல்லூரி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பச்சேப்பா என்று பல வித்வான்களை, பல அறிஞர்களை உருவாக்கிய அந்த கல்லூரியிலே படித்ததால் என்னவோ அவர் ஒரு ஆங்கில விற்பனராக விளங்கினார்.
உதாரணமாக சொல்லப்போனால் இவருக்கு 23 வயதாக இருக்கும் பொழுது நமது நாட்டின் ஸ்ரீலங்கா அப்போதைய சிலோன் பிரதம மந்திரியாக இருந்த SWRD பண்டாரநாயக்கா என்ற சிங்களவர் ஐநா சபையிலே போய் ஆங்கிலத்திலே மணிக்கணக்கில் பேசிய போது அவருடைய பேச்சுக்களை மகிழ்ந்து புகழ்ந்து உலக நாடுகளெல்லாம் பெரிய செய்தியாக அந்த காலத்திலே வெளிவந்தது. 1960 நினைக்கின்றேன். SWRD பண்டாரநாயக்கா அவர் உயிரை மாய்த்தார், சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது காராள் பிள்ளை அவர்களுக்கு 23 வயது. இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், பண்டாரநாயக்கா அவர்கள் அங்கு பேசிய ஆங்கில பேச்சு பிரமாதமாக பேசப்பட்டதென்றால், காராள் பிள்ளை அவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருந்தால் அவருடைய நிலை வேறு. அவர் அரசியலில் ஈடுபடவில்லை. அதனால் அவருடைய ஆங்கில புலமை தெரிய வரவில்லை. பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நைஜீரியா நாட்டிலே ஒரு ஆங்கிலம் பேசும் நாடு. அங்கே அவர் ஒரு பேராசிரியராக கடமையாற்றியவர். அதன் பின் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தார். பிரான்ஸ் நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட பாரிஸ் தமிழர் கல்வி நிலைய ஸ்தாபக போசகராக அவர் இறக்கும் வரை பெருமையுடன் வாழ்ந்தவர். பாரிஸில் நடக்கக்கூடிய எந்த விழாக்களிலும் சகல நிகழ்வுகளிலும் காராள் பிள்ளை அவர்கள் கௌரவப்படுத்தப்படுவார். நானும் அந்த மேடைகளிலே கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். காராள் பிள்ளை அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் தென்படுவார். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அறிவுகள் மதிப்பிட முடியாதவை. நான் என்னோடு என்ற ஒரு நூலை எழுதியிருந்தேன். இலங்கையில் நடக்கக்கூடிய தகடு தத்தங்கள், அரசியல், அங்குமிங்கும் பேசப்படுகின்ற மாற்று கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீ இந்த புத்தகத்தில் எழுத வேண்டும் என்று தூண்டியவர், என்னை இதை எழுத வைத்தவர் அவர்தான். என்னோடு இந்த நூல் வெளியீட்டிலே ஐரோப்பாவில் பிரான்ஸ், பாரிஸ், சுவிஸ், லண்டன், பெல்ஜியம் எங்கெங்கு இதன் நூல் வெளியீடு நடத்தப்பட்டதோ அங்கெல்லாம் அவர் தலைமை தாங்கி அந்த நூலை வெளியிட்டு வைத்து எனக்கு பெருமை தேடித்தந்தவர் திரு காராள் பிள்ளை அவர்கள். லண்டனிலிருந்து ஒளிபரப்பான தீபம் டிவியிலே என்னோடு என்ற அந்த நூல் வெளியீட்டு ஆய்வு செய்ய விரும்பிய தீபம் டிவி, நான் நினைக்கின்றேன் அன்னஸ் அவர்கள் தான் என்னை பேட்டி கண்டார். அவர் தலைமையில் ஒரு நிகழ்வு ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அதிலே காராள் பிள்ளை அவர்கள் முன்னிலையாகி நான் எழுதிய புத்தகத்தின் ஆழ்மையை வெளிப்படுத்திய உணர்வாளர் திரு காராள் பிள்ளை அவர்கள். யாழ்ப்பாணம் ஈழநாடு பத்திரிகையிலே சுமார் 20 வருடங்கள் இரவு பொறுப்பாசிரியராக கடமையாற்றியவன். பாரிஸுக்கு வந்த பின்னர், ராஜன் உங்களுக்கு தெரியும், பாரிஸில் ஒரு ஈழநாடு பத்திரிகை என்ற பெயரில் ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த போது பத்திரிகையை ஆரம்பித்தேன்.
அதன் ஸ்தாபக நிர்வாகியானேன். அதே வேளை லண்டனிலிருந்து வெளிவந்த தமிழன் பத்திரிகையிலே நான் அதன் நிர்வாகியாகவும் ஆசிரியராகவும் கடமையாற்றினேன். இதையெல்லாம் இங்கு நான் குறிப்பிடுவது என்றால், திரு காராள பிள்ளை அவர்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஸ்திரமான தொடர்பை இங்கே நிரூபிப்பதற்காக இங்கே குறிப்பிட்டேன். நெஞ்சார்ந்தமாக நிச்சயமாக காராள பிள்ளை அவர்கள் ஆவி என்னை இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையுடையவன். நன்றராஜன் என்னை இந்த இரங்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனது ஆழ்ந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள என்னை அழைத்தமைக்காக நன்றி. வணக்கம். கல்லூரி அதிபர் சி. காராளபிள்ளை அவர்களுடைய இளமை காலத்தில் இருந்தே அவரோடு பழகி வந்தவர். இவர் சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். அப்பொழுதிருந்தே அறிமுகத்தை ஏற்படுத்தி கொண்டவர். ஆசிரியர் சி. காராளபிள்ளை அவர்கள் புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டுக்கு வந்ததன் பின்னர் கூட அவரோடு மிக நெருக்கமாக பழகி வந்தவர். அவருடைய வாழ்க்கை குறிப்பை இவர் எழுதி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எழுத்தாளர் கவிஞர் வி.டி. இளங்கோவன் அவர்கள் இப்பொழுது கல்லூரி அதிபர் சி. காராளபிள்ளை அவர்களை நினைவூட்டுகிறார். கல்வி சேவையாளர் சீனா காராளபிள்ளை அவர்கள் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். அனலதீவை புறப்படமாக கொண்ட எங்கள் குடும்ப உறவு அவர். என் பாடசாலை மாணவ பருவம் முதல் அவரை நான் நன்கு அறிவேன். சென்னையில் பட்டதாரி படிப்பை முடித்து கொண்டு 22 வயது வாலிபனாக புங்குடுதீவு மகா வித்தியாலயத்தில் முதல் நியமனத்தை பெற்று எங்கள் ஊருக்கு அவர் வந்தார். அப்பொழுது நான் சிறுவன், ஆனாலும் அவரை நான் அறிவேன். பின்னர் எனது கல்லூரி காலத்தில் நான் பத்திரிகை நிருபராக நியமனம் பெற்றுவிட்டேன். அந்த வேளையில் தமிழில் மாத்திரமல்ல, ஆங்கிலத்திலும் நாங்கள் செய்தி அனுப்பக்கூடியதாக இருந்தது. அதாவது தினகரன் பத்திரிகை லேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய டெய்லி நியூஸ் பத்திரிகைக்கும் தினபதி வெளியிட்ட எம்டி குணசேனா கம்பெனியினுடைய ஆங்கில பத்திரிகை சன்னுக்கும் ஆங்கிலத்தில் முக்கியமான செய்திகளை நாங்கள் அனுப்பலாம். ஆகவே தீவு பகுதியில் நடக்கின்ற முக்கியமான செய்திகளை ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவதற்காக, அதாவது எனது மூத்த அக்கா ஆங்கிலத்தில் எழுதுவார் சின்ன சின்ன செய்திகளை, ஆனால் பெரிய செய்திகளை, முக்கியமான அரசியல் செய்திகளை எம்பிமார் மந்திரி போன்றோர் நைனாதீவுக்கு விஜயம் செய்வது மற்றும் விழாக்களில் பங்கெடுக்கின்ற பெரிய செய்திகளை மிக திறமாக எழுதுவதற்காக, சிறந்த ஆங்கிலத்தில் எழுதுவதற்காக தமிழில் செய்தியை எழுதி கொண்டு அவரிடம் சென்று மாஸ்டரிடம் சென்று அவற்றை அவர் வேகமாக ஆங்கிலத்தில் கிறுக்கல் எழுத்தில் வேகமாக கிறுக்கி உடனே தந்து விடுவார். அந்த எழுத்து எனக்கே துப்புரவாக விளங்காது, ஆனால் அக்காவுக்கு ஓரளவு புரிந்து கொள்வார் அவர் அந்த எழுத்தை. திறமான ஆங்கில எழுத்து. அதை பிறகு அவர் அழகான கையெழுத்தில் எழுதி நாங்கள் தருவார். நாங்கள் ஆங்கில பத்திரிகைக்கு அனுப்புவது உண்டு. அப்படி அனுப்பி அந்த செய்தி முற்பக்கத்தில், சில வேளைகள் உள்ளே முழு பக்கத்தில் கூட பிரசுரமாகி இருக்கிறது. அந்த பத்திரிகையை கொண்டு போய் மாஸ்டரிடம் காட்டினால் மிக சந்தோஷமாக பாராட்டுவார். அப்படியாக அந்த காலத்தில் இருந்து அவரோடு நான் பழகி வந்திருக்கிறேன். பின்பு எனது சகோதரர்களோடும் அவர் அங்குள்ள பல மேடைகளில் எனது மூத்த சகோதரர் நாவேந்தனுடன் அவர் மிகுந்த நட்பு, மற்ற துரசிங்க மன்னரோடும் அவர் மிகுந்த நட்பு. பல மேடைகளில் அவர்கள் சந்தித்து கொள்வார்கள். அந்த காலத்தில் பாடசாலை கல்லூரி மாணவனாக இருந்த நான் அவற்றை கவனித்தது உண்டு. பின்பு 91ஆம் ஆண்டு நான் பிரான்ஸுக்கு வந்த பொழுது பாரிஸுக்கு நண்பர் எஸ்கே ராஜன் வீட்டுக்கு முன்பாக, அவருடைய வீட்டுக்கு அண்மையில் தான் அவர் வசித்து வந்தார். அதில் வருகின்ற பொழுது வந்து ஒரு கிழமையிலே அவரை நான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. உடனே கையோட தன்னுடைய மொழிபெயர்ப்பு நிலையத்துக்கு, மாஸ்டர் மொழிபெயர்ப்பு நிலையத்துக்கு என்னை அழைத்து சென்றார்.
பின்பு அடிக்கடி அங்கு இந்த மொழிபெயர்ப்பு நிலையத்தில் நாங்கள் சந்திப்பதுண்டு. அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஷேக்ஸ்பியர் இலக்கியம் முதல் நவீன இலக்கியம் வரை அழகாக எடுத்து விளக்குகின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, நாட்டினுடைய வரலாறு இன்றைய அரசியல் நிலைமை வரை அக்குவேறு ஆணிவேறாக அலசி ஆராய்ந்து விளக்குகின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அவருடைய கல்வி அறிவு மாத்திரமல்ல, அனுபவ அறிவு மிக பிரமாதம். அந்த அனுபவ அறிவும் அந்த கல்வி அறிவும் சேர்ந்து அவர் விளக்குகின்ற பொழுது மிக அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு மனிதரை காண்பது என்பது மிக குறைவு, கஷ்டம். மிக அற்புதமாக விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு மனிதர். எந்த ஒரு விடயத்திற்கும் ஆலோசனை ஆறுதல் பெறுவதென்றால் அவரோடு கதைத்தாரே காணும். எந்த ஒரு விடயத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற விளக்குகின்ற இந்த ஆற்றல் அனுபவம் அவருக்கு இருந்தது. அர்த்தசாம வேளைகளில், நள்ளிரவு வேளைகளில் அவருடைய அழைப்பு வரும். எனக்கும் நித்திரை வருவது குறைவு. அவருக்கு தெரியும் நான் படுக்கைக்கு போவதற்கு 2 மணி செல்லும். அவருக்கு நித்திரை வராது. உடனே அர்த்தசாமத்தில் அழைப்பார். 1 மணித்தியாலத்துக்கு மேலாக நாங்கள் பலதும் பத்தும் இலக்கியம், அரசியல், நாட்டு நடப்பு இவை சம்பந்தமாக 1 மணித்தியாலத்துக்கு மேலாக நாங்கள் உரையாடி கொள்வது வழக்கம். ஒரு மாதத்துக்குள் ஒரு 3 கிழமைக்கு முன்னர் கூட அழைத்தார். மாஸ்டர் சொல்லுங்கோண்டுவன். அந்த சொல்லுங்கோண்டு சொல்லிக்கே தனக்கு இனிக்குதுடாப்பா, அதை கேட்குறதுக்காகத்தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறதுன்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு இன்றும் எனக்கு காதுக்குள் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதாவது எனது நூல் வெளியீட்டு விழாவும் சரி, மற்ற எழுத்தாளர்கள் வேறு பொது வைபவங்களுடன் சரி, தலைமை வகிப்பதற்கு அல்லது முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றுவதற்கு அவரை அழைப்பதுண்டு. எனது அத்தனை விழாக்களில், நான் நடத்திய விழாக்களிலும் நூல் வெளியீடுகளிலும் அவர் பங்கு பெற்றி சிறப்பித்திருக்கிறார். அதாவது இங்கு மாத்திரமல்ல, ஜெர்மனி, லண்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கூட அவரை அழைத்து சிறப்புரையாற்ற வைப்பார்கள். அதாவது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் பல்துறை அனுபவமும் ஆற்றலும் எந்த ஒரு விடயத்திற்கும் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு அனுபவ பலமாக அவர் விளங்கினார். அவருடைய இழப்பு மிக கவலை தருகிறது. எமது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பாரிஸ் தமிழர் கல்வி நிலையம் இதனுடைய ஸ்தாபகர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே 5 இருக்கின்றார்கள். 5 ஒருவர் ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது ஆசிரியர் சி. காராளப்பிள்ளை அவர்கள் பற்றி எடுத்துக் கூறுகிறார். கல்விமான் திரு காராளப்பிள்ளை அவர்களை பற்றி கூறுவதாயின் ஓரிரு நிமிடங்கள் காணாது. அமரராகிவிட்ட அவர் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக பாரிசிலேயே ஒரு சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர். அவருடைய ஊக்குவிப்பிலும் அவருடைய வழிகாட்டிலுமே ஆரம்பமானதே பாரிஸ் தமிழர் கல்வி நிலையம். அது இன்று வரை 86களில் ஆரம்பித்த கல்வி நிலையம் இன்று வரை மிக சிறப்பாக அவரின் வழிகாட்டலில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே அவர் கல்வி சேவையின் பெருமையையும் தான் கல்வி சேவையில் இருந்த அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டு நம்மை பல வழிகளில் நெறிப்படுத்தி இருக்கிறார் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்னாரின் மறைவு கல்வி நிலையத்துக்கும் என்பூன்றவர்களுக்கும் நிச்சயமாக பேரிழப்பாகத்தான் இருக்கும். அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு இன்னொரு ஆளுமை வருமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இந்த இக்கட்டான காலகட்டத்திலே, கொரோனா பேரிடர் காலகட்டத்திலே இது நடந்ததென்றது வருத்தத்துக்குரியதாக இருந்தாலும் அவர் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதில் ஒரு திருப்தி கொள்வோம். அந்த வகையிலே அவருடைய இறுதி சடங்குகள் கலந்து கொண்டு நம்மாலான விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்கு மேலாக நிச்சயமாக கல்விநிலையத்தின் சார்பிலே இந்த வாழ்க்கையின் சூழல் ஓர் சாதாரண நிலைக்கு திரும்பும்போது நிச்சயமாக நமது கல்விநிலையத்தின் சார்பிலே ஒரு இரங்கல்
நிகழ்வு ஒன்று நிகழ்த்தப்படும். அதில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அதற்கான அழைப்பும் எல்லோருக்கும் உள்ளது. அதை முடிந்த வரையில் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கல்நிலையத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நண்பர்கள் சார்பிலும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பாரிஸ் தமிழர் கல்வி நிலையத்தை உருவாக்கியவர்களில் மற்றொருவர் இரா குணபாலன் அவர்கள் இப்பொழுது ஆசிரியர் ஸ்ரீ காராளப்பிள்ளை அவர்கள் பற்றி எடுத்துக் கூறுகிறார். சிறந்த கல்விமானாக, அதிபராக, மேடை பேச்சாளராக, நகைச்சுவை உணர்வு கொண்டவராக, மொழிபெயர்ப்பாளராக, பாரிஸ் தமிழர் கல்வி நிலையத்தின் ஸ்தாபக காப்பாளராக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக, எல்லோருக்கும் இனியவராக எங்களோடு வாழ்ந்தவர். பாரிஸ் தமிழர் கல்வி நிலையம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பாரிஸ் தமிழர் கல்வி நிலையத்திலே நானும் இருக்க வேண்டும் என்று என்னையும் அழைத்து கொண்டவர். அன்று முதல் 1985 முதல் இன்று வரை அவரோடு நாங்கள் அளவலாக பழகிக்கொண்ட அந்த இனிய காலம் இன்று எங்களை சோகத்தில் ஆழ்த்திவிட்டது. ஒரு சிறந்த பேச்சாளர், பேரறிஞர் அண்ணா துரை அவர்களது பேச்சை முழங்காலில் இருந்து மணிக்கணக்கிலே கேட்ட ஒருவர், அந்த வேக பேச்சாளர் இன்று எங்களை மௌனத்தில் ஆழ்த்திவிட்டு சென்று விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவரது குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியாளர் ஸ்ரீ காராளப்பிள்ளை அவர்களை மூத்த கலைஞர் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள் நினைவூட்டுகிறார். அதிபர் ஸ்ரீ காராளப்பிள்ளை மாஸ்டர் அவர்களின் மறைவு அறிந்து மிகவும் வேதனை அடைகிறேன். பழகும் அனைத்து உள்ளங்களோடும் அன்போடும் சிரிப்போடும் பழகும் ஒரு அற்புதமான அதிபரை இழந்து நிற்கிறோம். எல்லோரோடும் பழகும் இந்த சகஜமான மனிதர் எவருக்கும் உதவும் தனது மனப்பாங்கு கொண்டு அனைவரையும் அழைத்து எங்கு அழைத்தாலும் அங்கு முகம் சுளிக்காமல் சென்று தனது உள்ள கிடக்கையை வெளிப்படையான திறமையான விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு பிரபலமான அதிபர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்று அறிந்து மிக வேதனை அடைகிறேன். அன்னாரின் குடும்பத்தாருக்கும் அவரது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அனுதாபங்களை தெரிவித்து கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி அதிபர் சிவப்பிரகாசம் காராளப்பிள்ளை அவர்களை இப்பொழுது நினைவூட்டும் கலைஞர் டி தயாநிதி அவர்கள். நல்ல மனிதனை, சிறந்த ஆசானை, ஒரு கல்லூரி அதிபரை, ஒரு விமர்சகரை, பண்பான பேச்சாளனை, நல்ல நகைச்சுவை ரசிகனை இழந்து தவிக்கின்றோம். 1985 ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த பெருமனிதன் இந்த மண்ணை விட்டு மறையும் முன்னர் 3 வாரங்களுக்கு முன்னாலும் என்னோடு பேசியதை, என்னுடைய 2 கவிதை புத்தகங்களை வாசித்து அது பற்றி கதைத்ததை எதை என்று சொல்வது? இப்படியெல்லாம் உம்மோடு வாழ்ந்து வாசம் பரப்பி அந்த மனிதனை இழந்து தவிக்கின்றோம். இந்த வேதனையை அவருடைய குடும்பத்தாரோடும் அவரை நேசிக்கும் அத்தனை உள்ளங்களோடும் நானும் அவருடைய ஒரு மாணவனாக, அவர் விரும்பும் கலைஞனாக, அவருடைய ஒரு பிள்ளையாக அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியாளர் சிவப்பிரகாசம் காராளப்பிள்ளை அவர்கள் பற்றி இன்னும் பல விடயங்கள், அவற்றில் சிலவற்றை எடுத்துக் கூறுவதற்காக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சாவி கிருபாகரன் அவர்கள். மாஸ்டரை கடந்த 30 வருடங்களாக எனக்கு நன்றாக தெரியும். நல்ல தொடர்பில் இருந்தேன். அன்பாக பழகுவோம். நான் பிரான்சுக்கு வந்த காலத்தில் எனது ஒஃப்ராவுக்கு எனது அகதி மனுவை அனுப்பிவிட்டு பிரெஞ்சு படிப்பதற்காக பாரிஸ் தமிழர் கல்வி நிலையத்துக்கு சென்றிருந்து அங்கு படித்து கொண்டிருக்கும் வேளையில் அங்கு அவர்கள் ஒரு கணனி வகுப்பை ஆரம்பிக்க
விரும்பிய காரணத்தினால் அந்த கணினி வகுப்பை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த வேளையில் கம்ப்யூட்டர் கிளாஸை எனது ஓஃப்ராவிலிருந்து எனது மனு நிராகரிக்கப்பட்டு வந்திருந்தது. அவ்வேளையில் பாரிஸ் தமிழர்களுடைய நிர்வாகிகள் ஜெயக்குமார், மில்டன், வேலழகன் போன்றோர் என்னை காராளப்பிள்ளை மாஸ்டருடன் இது பற்றி உரையாடும் வேண்டியிருந்தனர். மாஸ்டருக்கு நல்ல அனுபவம் இந்த விடயங்களில் உள்ளது, கதைத்து விட்டு கமிஷனுக்கு அனுப்புங்கள் என்று. அப்பொழுதும் அவருடைய பசாஜ் பிராடியில் உள்ள ஆரியாலத்துக்கு எனது கோவையுடன் சென்றிருந்தேன். அவர் அன்பாக வரவேற்று எனது மனுவை ஒஃப்ராக்கு அனுப்பப்பட்ட மனுவை வாசித்துவிட்டு கண்ணாடியை கலட்டி மேசையில் வைத்துவிட்டு என்னிடம் கேட்டார், நீர் விசுவலிக்கத்தாருடைய மகன் ஒன்று. எனது தாப்பனாரை அவருக்கு மிக நீண்ட காலமாக தெரியும். நல்ல விடயம். ஆனால் அன்றில் தொடங்கிய எமது பாசம், அன்பு, நட்பு நீண்ட காலமாக தொடர்ந்து இன்று வரை இருந்திருக்கின்றது. அவர் அனலதீவுக்கு தனது பிறந்த மண்ணுக்கு சென்றிருந்தாலும் அவர் வரும் வேளையில் சந்திப்போம், கதைப்போம், சிரிப்போம். அவருடைய வீட்டுக்கு சென்றால் நல்ல பகுதிகளை சொல்லுவார், அரசியல் விடயங்களை உரையாடுவோம். இந்த கட்டத்தில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். 2 வருடங்கள் இருக்கும். 2019ஆம் ஆண்டு அவருடைய உறவினர் பூவால் அன்னை அவருடன் அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். பூவால் அன்னை சாத்திரங்கள் பார்ப்பதில் மிகவும் கெட்டிக்காரன். அது அவருடைய தொழில் அல்ல, ஆனால் பார்ப்பார். அங்கு சென்றிருந்த வேளையில் மாஸ்டர் இருந்தாப்போல், பூவாலு, நீ என்னுடைய சாதகத்தில் ஏதோ எனக்கு 83-84 வயதில் என்ன ஒன்று எழுதி வைத்திருக்கிறார், அது என்னென்று கேட்டார். அப்பொழுது மாஸ்டருடைய துணைவியார் அம்மா அந்த சாதகத்தில் இவர் எழுதியதையும் கொண்டு வந்து கொடுத்து கேட்டபொழுது இவருடன் பஞ்சாங்கங்களை பார்த்து ஒரு 15-20 நிமிடங்களாக ஏதோ கணித்து விட்டு கூறினார், அங்கு 89 வயதை மட்டும் ஒன்றும் அசைக்க இயலாது, ஒன்றும் யோசிக்காமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நாங்கள் வந்துவிட்டோம். மாஸ்டர் மிகவும் ருசியாக, அன்பாக, சந்தோஷமாக கதைப்பவர், இலக்கியங்களில் விருப்பம் கொண்டவர். எனது துணைவியார் காணும் வேளைகளில் அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கும் வேளையில் துணைவியாருடன் ஷேக்ஸ்பியருடைய வசனங்கள், கதைகளை கதைப்பார், ஆங்கில இலக்கியங்களை கதைப்பார், ஆங்கில சரித்திரங்களை கதைப்பார். எனது துணைவியாருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். அவர் ஒரே அடியாக ஆங்கிலத்தில் தனது நியூனத்துவம், திறமை வாய்ந்ததை அங்கு நிச்சயமாக காண்பிப்பார். காரணம், அவருக்கு ஷேக்ஸ்பியருடைய வசனங்கள் அத்தனையும் அப்படியே அவர் மனதில் இன்று வரையும் இருந்திருக்கின்றது. எனது துணைவியாரும் தனது பெற்றோருக்கு பிரான்சில் இப்படி ஒரு ஹிஸ்டோரியன் என்று தான் சொல்லுவார். ஹிஸ்டோரியன் இருக்கின்றார். அவர் கிருபாவுடைய தகப்பனுக்கு நன்றாக தெரிந்தவர், கிருபாவுடன் நன்றாக பழகுவர், அருமையாக ஆங்கிலம் பேசுவார், ஷேக்ஸ்பியரை பற்றி நன்றாக பேசுவார், அந்த வசனங்கள் இன்றும் பேசி கொண்டிருப்பார் என்று எல்லாம் சொல்வார். இன்று நாங்கள் மாஸ்டரை இழந்து தவிக்கின்றோம். மாஸ்டர் தமிழீழத்தில் ஒரு சரித்திரம். தமிழுள்ள மக்கள், புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள், விசேஷமாக பிரான்சில் மக்களுடைய சரித்திரத்தில் அவர் பின்னி பிணைந்திருக்கின்றார். மாஸ்டரை நாங்கள் மறக்க முடியாது. மாஸ்டர் ஒரு தசாப்தம், மாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இங்கு வாழ்ந்தவர். அவரின் பிரிவு நமக்கு பெரிய மனக்கவலையை கொடுப்பதுடன் மீண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த கவலை, அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு மாஸ்டருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். கல்வியாளர் சி. காராளப்பிள்ளை அவர்களை இதுவரை நினைவூட்டினோம்.